வாழ்க்கையின் கலக்கங்களும் கஷ்டங்களும் புயலைப் போல வந்தாலும் அது ஒரு நாள் நிச்சயம் ஓயும் என்பதை உணர்த்தும் நெகிழ்ச்சியான கதை கு. ப. சேது அம்மாள் அவர்களின் புயல் ஓய்ந்தது என்ற சிறுகதை. கு. ப. சேது அம்மாள் அவர்கள் எழுதிய நூல்கள் அனைத்தும் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டவை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஐப்பசி மாதத்து அமாவாசை. அந்தியில் பிடித்த மழை விடாமல் ஒரே மாதிரியாக அடித்து பெய்து கொண்டிருந்தது. நல்ல நிசி வேளை. இடியும் மின்னலுமான அந்த அடைமழையிலும் சாரதா தன் அறையின் ஜன்னல்களையும் கதவையும் திறந்து போட்டுவிட்டு தூக்கம் கொள்ளாமல் மருகும் மன வேதனையை வெளியுலகத்து ஆர்ப்பாட்டத்தோடு கலந்து கண்டு கொண்டு சாய்மானத்திலேயே கிடந்தாள். இன்னும் மழை பலமாக வழுக்கவே அவள் மீது சாரல் அடித்தது. எழுந்து ஜன்னலை மூடும் சமயம் வாசற்கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. நின்று கேட்டாள். ஒரு தடவை, மறுதடவை, பிறகு தொடர்ந்து தட்டுவது கேட்டது. சரி, நம்ம வீட்டு கதவுதான் என்று மாடியிலிருந்து இறங்கி வந்து கதவருகில் நின்று கதவை திறக்காமலேயே யாரது என்று கேட்டாள். நான் தான் சாரதா, திற. குரலை கேட்டதும் அப்படியே நின்றுவிட்டாள். ஒரு காலத்தில் அமுதச் சுவையாக இனித்த அந்த குரல் இன்று கர்ண கடூரமான துவனியாக கேட்டது. உள்ளே இருந்து பதிலுமின்றி கதவும் திறக்கப்படாதது கண்டு மறுபடியும் சாரதா, கதவை திற, நான் தான் என்றது மறுபடி வெளியிலிருந்து குரல். தாழ்பாளை நீக்கிவிட்டு உள்ளே வந்துவிட்டாள் சாரதா. கதவை திறந்து கொண்டு நடராஜன் அவள் பின்னாலேயே கூடத்திற்கு வந்து நின்றான். சாரதா திரும்பி நின்று வந்தவனை பார்த்து, வாருங்கள் ராஜா, சௌக்கியமா என்று கேட்டவுடனேயே நடராஜனின் நம்பிக்கையில் ஒரு பாதி செத்துவிட்டது. அந்த அதிர்ச்சியினால் தூண்டப்பட்டவனாக மெய்மறந்து போய் அவளை நோக்கி பாய்ந்தான். சட்டென்று 2 அடி பின்வாங்கி நின்று கொண்டாள் சாரதா. கூரிய சிரிப்பொன்று சிரித்து கொண்டு, இவ்வளவு பிரேமை உங்களுக்கு எப்போது உதித்தது என்று அவனை பார்த்து கொண்டே கேட்டாள். அவளுடைய அந்த தீஷண்ய வகசிதமான சிரிப்பு பானம் போல நடராஜனின் உள்ளத்தில் தைத்தது. ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து நின்று பிறகு தெளிவடைந்து, சாரதா, உன் தயாளத்தை நம்பி எனது தவறை உன் முகத்தின் முன் ஒப்புக்கொண்டு உனது மன்னிப்பையும் உன்னையும் கேட்கிறேன். என்னை ஏமாற்ற எட்டி கசப்பை விழுங்குவது போல அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்ட சாரதாவின் தோற்றத்தை கண்ட நடராஜன் மேலே பேசத் தெரியாமல் திகைத்து நின்றான். நிலைமையை சமாளித்து கொண்டு சகஜ பாவத்துடன் சாரதா, உட்காருங்களேன், தீர்த்தம் வேண்டுமா என்றாள் உபசாரமாக. வேண்டும், கொண்டு வா என்றான். வந்ததும் வாங்கி குடித்தான். உட்கார்ந்து கொண்டான். பேசாமல் எதிரே சிலை போல நிற்கும் மனைவியை உற்று பார்த்தான் 5 நிமிஷம். 5 வருஷங்களுக்கு முன்பு எந்த கம்பீர ரூபத்தையும் ஞான சோபையையும் கண்டு தன் உள்ளத்தை பறிகொடுத்தானோ அதே கம்பீர ரூபமும் தேசஜும் அவளுடைய தோற்றத்தை மறுமுறையாக அதுவும் ஸ்பஷ்டமாக கண்டான். மனம் படாத பாடுபட்டது. தத்தளித்து உருகினான். அதே அளவில் குரலும் கெஞ்ச, சாரதா, வா, இப்படி உட்காரு, என் பக்கத்தில் மாட்டாயா என்று விம்மினான். ஒரு காலத்தில் மெழுகு போன்ற சுபாவமாக இருந்த சாரதா இன்று இரும்பு வன்மை பெற்ற தன்மையுடன் தீர்க்கமான குரலில், இருக்கட்டும், இந்திராவும் குழந்தையும் சௌக்கியம்தானே என்று கேட்டுக்கொண்டே நின்ற இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டாள். கேள்விக்கு செவி கொடாதவனாக 2 கைகளையும் நெற்றியில் ஊன்றிக்கொண்டு பூமியை நோக்கினான். அவனுடைய 2 கண்களிலிருந்தும் நீர் கொட்டி கொண்டிருந்தது. அப்படியாக 1/2 மணி நேரம் சென்றது. வேகம் தணிந்து அவன் தலை நிமிரும் வரையிலும் சாரதா கல் மாதிரி உட்கார்ந்திருந்தாள். பிறகு அவனாக ஓய்ந்து தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான். நீர் வழியும் கண்களுடன் தேம்பிக் கொண்டு, சாரதா, போதும், இறங்கு எனக்கு என்றான் பரிதாபமாக.
நீங்கள் என்ன சிறு குழந்தையா? ஆண் பிள்ளைகளுக்கு கண்களில் ஜலம் வரக்கூடாது. அது கோழைத்தனத்தின் அறிகுறி அல்லவா? அந்த வகையில் நான் உங்களை மதிப்பிட மாட்டேன். முதலில் கண்களை துடைத்து கொள்ளுங்கள் என்றாள். நானா துடைத்து கொள்ள வேண்டும் சாரதா? உன் மனதை எவ்வளவு இறுக்கிவிட்டேன் பாபி! என் கண்ணே, உனது அன்பு எங்கே? அதை என் மீது சொரி. இல்லாவிட்டால் உயிர் வாழ என்னால் சாத்தியமில்லை சாரதா. ராஜா, கொஞ்சம் பொறுங்கள். இருந்த அன்பையெல்லாம் அன்றே உங்களுக்கு அளித்து விட்டேன். பாக்கி வைத்திருக்கவில்லை இன்று கொடுக்க. ஆண்களின் அன்புக்கும் பெண்களுக்கும் இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு தெரியாத தத்துவமா இது? ஆமாம், உண்மை, நிஜமான வார்த்தை. பிறந்து பிறந்து மாய்வதும் நிமிஷத்தில் மாறுதலடைந்து விடும் சபல சித்தமும் தான் ஆண்களின் அன்பு என்று சொல்லுகிறாய். வாஸ்தவம். இதே வீட்டில் முதலாக உன்னை கண்டதுமே உனது கம்பீர உருவமும் நளினமான சுபாவமும் என்னை ஆட்கொண்டது. உன்னை எனது மனைவியாக்கி கொண்டேன். நான் புருஷன், நீ மனைவி. எனது கட்டளைப்படி நீ நடக்க வேண்டியது என்ற நினைப்பில் என் மனம் போன போக்கெல்லாம் உன்னை நடத்தினேன். எதனால்? மனைவி என்பவள் கணவனுடைய அடிமை என்ற ஆவேசத்தில் உனக்கும் ஒரு மனம், அபிலாஷைகள், உணர்ச்சி என்பது இருக்கிறது என்ற ஞாபகமே இன்றி உன்னை எனது இஷ்டப்படி ஆட்டுவித்தேன். அது மட்டுமல்ல, என்றாவது ஒரு நாள் உனது உயர்வை நீ சூசகமாக நினைவூட்டுவது கூட எனக்கு விஷயமாக இருந்தது. ரொம்ப சாதாரணமாக அதை சகித்து கொண்டு போனாய். எனது போதாத காலத்தின் விளைவாக உன்னை மாதக்கணக்காக தனிமையில் திணற விட்டுவிட்டு வாட்டி வதக்கி உன்னால் எனக்கு சுகமே கிடையாது என்று நேருக்கு நேராக நின்று முகத்தை பார்த்து கேட்டேன். அதையும் பொறுத்து கொண்டாய். தவறு என்னுடையதாக இருக்க உன்னை மலடு என்று மனம் துணிந்து கூறி எனது உதாசீனத்தை காட்டி எனது திருப்திக்கு உன்னை இரையாக்கி கொண்டேன். வாய் திறவாமல் எனக்கு மறுமணம் செய்வித்து அந்த சிறுமைப்படுத்தி எனக்கு அளித்துவிட்டு அப்போதும் உனது தன்மை மாறாது என் வீட்டில் ஒரு வேலைக்காரியின் நிலைமையில் இருந்தாய் சாரதா. ஆண்டவன் உன் பக்கத்தில் இருந்து அதே சமயத்தில் எனது கொடிய சித்த விருத்தியை விளம்பரம் செய்ய உன் மூலம் எனக்கு ஒரு மகனை அளித்தார். அதுவும் என் குழந்தை என்ற நினைவே எனக்கு இல்லாமல் போய் அவளுக்கு பிறந்த குழந்தையை குழாவி உனது குழந்தையை வெறுத்தேன். எனது வெறுப்பையும் வேண்டாமையையும் அங்கீகாரம் செய்து அந்த என் மாணிக்கத்தை மண்ணுக்கு இரையாக்கி விட்டு அதன் பிறகும் மனோதிடத்துடன் என் வீட்டில் இருந்தாய். ராஜா, அதே மனதிடம் இன்னும் என் மனதில் இருக்கிறது. இருங்கள், பிற்பாதியை நான் முடித்து விடுகிறேன். நீங்கள் என்னை நடத்திய விதம் என்னை எவ்விதத்திலும் பாதிக்கவில்லை. எனது லோகானுபவத்தை விருத்தி செய்தது. அதையெல்லாம் பற்றி இப்போது என் மனதில் ஒருவித நினைவும் இல்லை. ஆமாம், இன்று கேட்கிறேன் சாவகாசமாக. குழந்தை இறந்த அன்று என்னை வந்து துக்கம் விசாரித்தீர்களே, அதன் அர்த்தம் என்ன? ஒரு தரம் அல்ல, லட்சம் தரம் கேள். நான் அபராதி. அது நீ ஈன்ற குழந்தைதானே. அந்த நினைப்பில் கேட்டிருக்கிறேன். எனக்கு பாத்தியம் என்ற நினைவு இருந்தாலன்றோ நான் துக்கப்பட. சாரதா, அந்த பாதக செயலுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நான் தண்டித்து கொண்டிருக்கிறேன். உனக்காக இதை நான் சொல்லவில்லை. சரி, அது இருக்கட்டும். சந்துரு நன்றாக பேசுகிறானா? வா சாரதா, வந்து பார் அவனை. சௌக்கியமாக இருக்கட்டும். எனது பாபக்கண்ணால் அவனை பார்க்க வேண்டாம். யாருடையது பாபக்கண்கள்? சுகத்தையும் துக்கத்தையும் சம திருஷ்டியுடன் பார்க்கும் உனது கண்களா பாபக்கண்கள்? சாரதா, உனது சுபாவத்தின் மேன்மையை முதலிலும் முடிவிலும் கண்ட நான் நடுவில் ஏன் காணவில்லை? அதிசயம் என்ன இருக்கிறது இதில்? விதியாகிய படுதா நம்மிருவருக்கும் நடுவில் இருந்தது. இப்போது இல்லை. சாரதா, வா என் அருகில். இனி அதற்கு தேவையில்லை. எனக்கு இருக்கிறது. வா,
நீ இல்லாமல் வீடு நன்றாக இல்லை. நடராஜன் இந்த வார்த்தையை சிந்தியதுதான் தாமதம். சாந்த ஸ்வரூபமாக நின்ற சாரதா வினாடியில் சீறி எழுந்தாள். அவளுடைய கண்கள் தணலாக ஜொலித்தன. என்ன சொன்னீர்கள்? நானின்றி வீடு நன்றாக இல்லையா? ஆமாம், நன்றாக இல்லை. எல்லாம் மறந்துவிடு. நமது கஷ்டகாலம் நீங்கிவிட்டது. என்றோ நீங்கிவிட்டது, இன்றல்ல. எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லு சாரதா. உன் வீட்டுக்கு நீ வரவேண்டாமா? என் வீடா? அது எங்கிருக்கிறது? அந்த வீட்டில் உங்கள் குழந்தைக்கே அன்னமும் இடமும் இல்லை என்றால் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? ஒரு காலத்தில் உங்களுக்கு இந்த கழிவிரக்கம் தோன்றாமல் இருக்காது என்பது எனக்கு தெரியும். எனக்கு பதிலாகத்தான் இந்திரா இருக்கிறாளே. நீங்கள் கருதியபடி மலடியாக நின்று விடாமல் காத்த கடவுள் கருணாநிதி. அது போதும் என்ற திருப்தியுடன் உங்களுக்கு பாரமாக அங்கிருந்து கொண்டு என்ன பயன்? வந்துவிட்டேன். எனது பர்த்தா சுகமடைய வேண்டி அதற்கானதை செய்து எனது ஆயத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன். நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தபடி சேவையை அவளே எனக்கு போதிக்கும் அளவில் உயர்வடைந்து விட்டாள். என் வேலை சித்தியாகி விட்டது. எனது துயரமும் இன்றோடு நிவர்த்தி. உங்களையும் மறுமுறையாக கண்டுவிட்டேன். துயரம் தீர்த்த தங்களுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம். நிஜம்தானா சாரதா இது? எனது சுபாவம் என்றும் ஒரே மாதிரிதான், சுயநலமற்றது என்று நிமிர்ந்து சொல்ல இடம் வைத்து கொண்டுதான் நான் மனிதர்களுடன் பழகுகிறேன். எனது முடிவில் தவறுதல் ஏற்பட இடமே கிடையாது. மிஞ்சி விட்டாயா உன் கணவனை? ராஜா, அது விதியின் கூற்று, என்னதல்ல. இந்த ஞானமில்லாவிடில் நான் என்றோ தற்கொலை புரிந்து கொண்டிருப்பேன் என்றாள் சாந்தமாக. சாரதாவின் பதிலில் ஆழ்ந்தபடியே வெளியுலகை பார்த்தான் நடராஜன். வெளியே நிகழும் ஆர்ப்பாட்டம் அவனுடைய உள்ள போராட்டத்திற்கு எவ்விதத்திலும் குறைந்திருக்கவில்லை.